Hi guys, welcome to my YouTube channel Rhythms and Returns. இது என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் பேஸ்ட் ஆன் ஃபினான்ஸ். ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ட்ரை டு கீப் இட் ஷார்ட். இது நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னா, இட்ஸ் அபவுட் ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் சர்டன் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ். ஸோ நம்ம எப்படி நம்மளுடைய ஃபினான்ஸை பிளான் பண்ண போகிறோம், நம்மளோட கோலை எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இந்த இனிஷியல் வீடியோ. ஸோ போக போக நம்ம வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் டாப்பிக்லேயும் எவ்வளோ டீப்பாக போக முடியும்னு பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். எந்த டாபிக் ஃபஸ்ட்டு எடுத்து எதுலேருந்து டீப்பாக போகலான்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுபடி போகலாம். ஸோ ஓகேங்க. ஸோ நம்ம என்ன ஃபினான்ஸ் பிளான் பண்ண போகிறோம், எப்படி என்னென்ன வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னங்க, முதல்ல நம்ம இப்போது எந்த பொசிஷனில் இருக்கோம், நம்மளோட வெல்த் எவ்வளோ, நம்ம இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம எக்ஸிஸ்டிங் வெல்த்தை க்ளீனாக லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. சரி, நம்ம என்னெல்லாம் வெல்த் வச்சுருக்கோம், ப்ராபப்ளி எஃப்டியில் போட்டு வச்சுருக்கலாம், ஆர்டியில் போட்டு வச்சுருக்கலாம், பாண்ட்ஸ் இருக்கலாம், ஷேர் மார்க்கெட் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், லேண்ட்ஸ், வாட் எவர் இட் இஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு நார்மல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் உங்களுடைய கரண்ட் வெல்த்தை க்ளீனாக பிளான் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி, இதுதான் உங்களுடைய கரண்ட் வெல்த் ஆஸ் ஆன் டுடே அப்படிங்கிறத அரைவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறையா சான்சஸ் வந்து நம்ம இந்த டாபிக், அதாவது இந்த ஏரியாவை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் நான் மறந்துட்டேன், இதுவும் வந்து என்னுடைய ரிட்டர்ன்ஸ் தானா, இதெல்லாம் என்னோடய ஃப்யூச்சர் சேவிங்ஸ் தானே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கிளாஸிஃபிகேஷனில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக இப்போ நான் இப்போது காட்ட போகிற இந்த பர்டிகுலர் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதில் எல்லா கேட்டகரிஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ எந்தெந்த கேட்டகரிஸ்லலாம் we can possibly we would have put our investments, இது எல்லாமே எடுத்து பொறுமையாக உட்காந்து உங்கள் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு ஃபுல் லிஸ்ட் ரெடி பண்ணி ஆஸ் ஆன் டுடே இதுதான் என்னுடைய வெல்த், இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வாங்குகிற சேல்ரி, ஸோ ஆர் நமக்கு வரக்கூடிய இன்கம், இதை பேஸ் பண்ணி நம்ம எந்த பர்டிகுலர் டேக்ஸ் ஸ்லாபில் நம்ம வரப்போகிறோம். ஸோ நம்ம எவ்ரி இயர் நீங்கள் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஐடிஆர்ஸ் கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். ஸோ அந்த கேஸில் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் ஆர் உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஓல்டு ரெஜிம் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை நியூ ரெஜிம் யூஸ் போக போகிறீங்களா. ஸோ இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய இன்கம் டீட்டெயில்ஸை நீங்கள் போட்டாலே அதுவே உங்களுக்கு க்ளீனாக சொல்லிடும் நீங்கள் ஓல்டு ரெஜிம் போகணுமா நியூ ரெஜிம் போகணுமா. இதை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஓல்டு ரெஜிம் பை சான்ஸ் உங்களுக்கு நீங்கள் இன்புட்ஸ் கொடுத்து அது உங்களுக்கு ஓல்டு ரெஜிம் தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஆப்ட் பண்ணுங்கள். அந்த ஓல்டு ரெஜிமில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் லைக் செக்ஷன்ஸ் 80C 80D மெடிக்கல், வாட் எவர் கேட்டகரிஸில் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்ட முடியுமோ அது எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியது மேண்டேட்ரி. ஸோ 80C 80D ஆல்மோஸ்ட் 80C உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1,50,000 கேப்பிங். ஸோ அதில் நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே, இன்கேஸ் என்னுடைய டேக்ஸ் ஸ்லாப் பேஸ் பண்ணி நான் வந்து நியூ ரெஜிமில் வரேன் அப்படின்னா, ஸோ நியூ ரெஜிமில் பொறுத்த வரைக்கும் நிறையா உங்களுக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட் சேவ் பண்ணி உங்களுக்கு 80C மாதிரியோ ஓல்டு ரெஜிம் மாதிரி உங்களுக்கு நிறைய டேட்டா காட்டணுன்றது அவசியம் இல்லை. ஸோ ஆனால் நியூ ரெஜிம்லேயும் நிறையா நீங்கள் சேவ் பண்ணதை காட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ இதை நீங்கள் உங்கள் கம்பெனிலேயோ
இல்லை நீங்கள் த்ரூ அவுட் சைட் நீங்கள் என்பிஎஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நியூ ரெஜிமில் கூட அதை அந்த அந்த நீங்கள் எவ்வளோ பர் இயர் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை டேக்ஸ் டிடக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா உங்களுடைய கரண்ட் வெல்த் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக அரைவ் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னியோட ஸ்டேட் ஆஸ் ஆன் டுடே நான் இங்கே இருக்கேன், பட் என்னுடைய லாங் டேர்ம் கோல் ஆர் ஷார்ட் டேர்ம் கோல் இதை நான் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத க்ளீனாக பிளான் பண்ணிக்கோங்க. அது நெக்ஸ்ட் நம்மளோட இன்கம் ஆர் நம்மளுடைய ஃபேமிலி பேஸ்ட் இன்கம்மை வச்சு நம்ம எந்த ரெஜிமில் இருக்கோம், ஸோ அதுக்கு எந்தெந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஓல்ட்னா அதுக்கேற்ற மாதிரியான சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நியூ ரெஜிம் இருந்ததுன்னா நம்ம வேறு மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒன்ஸ் இப்போ நம்ம இதெல்லாம் கேதர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், லைக் எது ரொம்ப பேசிக் ஏன்னா இப்போது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஎஃப் ஹை சான்சஸ் ஒரு பிபிஎஃப் போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை அட் த மேக்ஸ் ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு மீதி எல்லாமே எஃப்டியில் போட்டுருவாங்க. ஸோ எஃப்டி தான் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சிக்கிட்டு எல்லாமே எஃப்டியில் போடுவாங்க. கண்டிப்பாக எஃப்டி சேஃப் தான், பட் அது போதிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்குதா, அது உங்களோட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதா, இதெல்லாம் நம்ம என்னைக்காவது திங்க் பண்ணி பார்த்துருக்கோமா அப்படின்றது தான் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒர்க். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இப்போ நான் ஒரு சர்டன் லிஸ்ட் சொல்கிறேன், இது எல்லாமே உங்களுடைய மேண்டேட்ரி செக்லிஸ்ட்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ இது நம்ம பேசிக் ஆர் மேண்டேட்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியே இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒன்றும் ரொம்ப புதுசு இல்லை, இட்ஸ் ஆல் டிஸ்கஸ்ட் ஆர் இட் இஸ் ஆல் காமன் அக்ராஸ். நீங்கள் எங்கே போனாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பட் என்னோடய ஐடியா என்னென்னா இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இது போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ நிறையா பேர் நான் இன்றைக்கி கூட பார்க்குறேன், ஈவன் தோ தே ஆர் ரிச் நாட் ரிச், நிறைய பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிறது தெரியல, அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ஈவன் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தே ஹவ் நாட் டேக்கன் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு சடன் சீரியஸ் சுச்சுவேஷன் வரும்போது மல்டிபிள் லேக்ஸில் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஆர் சர்ஜரி ஆர் வாட் எவர் த பேட் சினாரியோ இஸ், யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட். ஆனால் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே பேக்கப் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ உங்களுடைய ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஜாப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஸோ நிறைய கம்பெனியில் எம்ப்ளாயீஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் அதில் ஆட் இன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற ப்ரீமியமை உங்கள் சேலரியிலேயே டிடக்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இன்னியோட சர்க்கம்ஸ்டான்ஸில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மினிமம் உங்கள் பேஸ்ட் ஆன் சேலரி, இஃப் யூ ஆர் இன் அ லிட்டில் ஹையர் ரேஞ்ச், ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் get a health insurance of 10 lakh rupees. So 5 to 10 is a good number. Anything 10 and above is definitely the most safest thing. இது கண்டிப்பாக இதோட வேல்யூ நமக்கு இப்போ தெரியாது. நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் இருக்கும்போது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும். ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன பண்ணலாம், நிறையா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, நிறையா உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வந்திருக்கலாம். ஸோ நிறைய பேர் கம்பெனிஸில் எடுத்து வச்சுருப்பீங்க. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் அவங்களுக்கும் சேர்த்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா தட் இஸ் ஓகே. பட் ஆஸ் லாங் ஆஸ் யூ கண்டினியூ இன் தட் கம்பெனி இட் இஸ் ஆல் வெல் அண்ட் குட். பட் ஒன்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி சேஞ்ச் ஆகிறீங்க ஆர் ஒரு கம்பெனிலேருந்து திடீர்னு ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா அந்த மெடிக்கல் பாலிசி கண்டினியூ ஆகாது. ஸோ அவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட் கட் ஆகிடும். அப்போது பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லாமல் கம்மி ஏஜுக்கு நம்ம குயிக்காக வேறு எங்கேயாவது வெளியில் அப்ளை பண்ணி ப்ரீமியம் பே பண்ணி இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். பட் சீனியர் சிட்டிசன்ஸ்ன்னு வரும்போது திருப்பியும் they have to go through lot of மெடிக்கல் செக்கப்ஸ், நிறைய டெஸ்ட் கேட்பாங்க, நிறையா ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இட்ஸ் a very complicated process and
அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியமும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கம்பெனியில் எடுக்கிற இன்சூரன்ஸ் இருக்கட்டும், பட் அட் த சேம் டைம் கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆர் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் வெளியில் எங்கேயாவது தனியாக ஒரு ப்ரைவேட்டில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அதை நீங்கள் எதுவும் க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஸோ உங்கள் கம்பெனியில் கொடுக்க வேண்டிய ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் ஃபார் பேரண்ட்ஸ் ஆர் ஃபார் ஆல் அதர் சீனியர்ஸ், ஐ வுட் சஜஸ்ட் create a health insurance outside of your company. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸில் நிறையா இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் 80-20 தான். ஸோ நம்ம இப்போல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலும் 80% இன்சூரன்ஸ் பே பண்ணும், 20% வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கையிலேருந்து போடுற மாதிரி இருக்கும்னு நினச்சிட்ருக்கோம். பட் ஆனால் அப்படி இல்லை. நிறையா பாலிசிஸ் இருக்குது. கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிங்கன்னா இன்ஃபேக்ட் நீங்கள் டே டு டே போய் அவுட் பேஷண்ட்டாக கன்சல்ட் பண்ணக்கூடிய டாக்டர் ஃபீலேருந்து மெடிசன்ஸ்லேருந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கான எல்லா வகையான மெடிக்கல் இன்சூரன்ஸும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸஸ் மஸ்ட். இது வந்து நம்ம செகண்டரி ஆப்ஷனாகவே இருக்கக்கூடாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் மஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் திங் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், என்னடா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி எதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படி. ஏன்னா எஸ்பெஷலி இந்த எல்ஐசி பாலிசி ஹோல்டர்ஸ்லாம் வந்து எல்ஐசி பாலிசி இட்ஸ் லைக் அ மிக்சட். யூ கெட் அ ரிட்டர்ன் ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம், ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஆனால் நீங்கள் அதோடைய பாலிசி கவரேஜ் ஸ்டில் எண்ட் ஆஃப் லைஃப் இருக்கும். பட் இன்றைக்கி எல்ஐசி பாலிசியோட கவரேஜ்லாம் நீங்கள் முன்னாடி எடுத்துருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இட்ஸ் மேபி லைக் 2 lakh 3 lakhs 4 lakhs வாட் எவர். பட் கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் ஹூஎவர் டிபெண்ட் ஆன் யூ, அவங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற அமௌண்ட் இவ்வளவு தான், இது போதுமா அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக பத்தாது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தனியாக செப்பரேட்டாக எடுக்கணும். நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எந்த கம்பெனி வந்து நிறையா ரிட்டர்ன்ஸை சீக்கிரம் கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் ஃபைல் பண்ண உடனேவே எல்லா ப்ராசஸையும் எவ்வளோ குயிக்காக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் வேரியஸ் அமௌண்ட்டில் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுடைய appetite, you choose the best plan. Maybe you can take for a 1 crore plan, 2 crore plan, even 50 lakhs. ஸோ உங்களுடைய ரிஸ்க் appetite ஏற்ற மாதிரி ஆர் உங்களுடைய வெல்த் appetite ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் மேண்டேட்ரி. ஏன்னா இது வந்து நம்மளை தாண்டி அட் எனி டைம் நம்மளுடைய டிபெண்டன்ஸை கண்டிப்பாக சேவ் பண்ணுறது முக்கியமாக டேர்ம் இன்சூரன்ஸ் தான். ஸோ நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை டு மேக் எவ்ரி இயர் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர் குவார்ட்டர்லி ஆர் ஆஃப் இயர்லி. அதை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியுமோ பண்ணுறது நல்லது தான். மேபி 15 இயர்ஸ்க்கு எடுக்காமல் 10 இயர்ஸ்க்கு எடுத்தாங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அட்வான்டேஜ். ஏன்னா 15 இயர்ஸுங்கும் போது ப்ரீமியம் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ரா போயிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஷார்ட்டர் உங்களால் எடுத்து அதை க்ளோஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பெனிஃபிட். ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ஏஜ். எவ்வளவு கம்மியான ஏஜில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரீமியம் கம்மி. every year like people from 25, 26, 27 age, every year when you move on the premium keeps increasing. ஸோ நீங்கள் சின்ன வயசில் ஒன்ஸ் ஒர்க் போயிட்டீங்க, ஸ்டேபிளாக இருக்குது, ஜாப் அண்ட் இது இருக்குன்னா எவ்வளோ ஏர்லியாக உங்களால் டேர்ம் இன்சூரன்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு உங்களோட ப்ரீமியமாக பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணும். மேபி நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, if I am like 35, நான் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா ஃபார் 1 crore plan, let's say, நான் வந்து மேபி இயர்லி ஒரு 60 to 65,000 ப்ரீமியம் பே பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். பட் இதே சேம் 1 crore plan, சேம் 10 years நான் பே பண்ணுறேன். பட் இஃப் ஐ ஆம் ஜஸ்ட் லைக் 26 or 27, மேபி ஐ வில் ஹாவ் டு ஜஸ்ட் பே 45,000 or 40,000. ஸோ கம்மியான ஏஜில் டேர்ம் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 85 years வரைக்கும் அது கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும்.
மேக்ஸிமம் 85. நீங்கள் வேணால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறையா பாலிசி டைப்ஸ் இருக்குது, அதை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும்னா தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸ் வந்து 8 till ஏஜ் ஆஃப் 85 தே வில் சப்போர்ட். ஸோ 85 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு இன்கேஸ் பை பை எனி சர்க்கம்ஸ்டான்ஸ் நமக்கு ஒரு பேட் ஈவெண்ட் நடக்கும்போது நம்மளுடைய டிபெண்டன்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த அமௌண்ட் போய் டைரெக்டாக சேர்ந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேர்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட், விச் இஸ் நத்திங் பட் லிக்விட் கேஷ். நம்ம கையில் எமர்ஜென்சிக்கு நம்ம கையில் எவ்வளோ லிக்விட் கேஷ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக ஒரே அடியாக நம்மளுடைய இன்கமில் ரொம்ப பர்சன்டேஜை நம்ம லிக்விடாக வச்சுக்கிட்டா அது இட் இஸ் நாட் கோயிங் டு பி எனி யூஸ் இல்லை. ஸோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இம்மீடியட்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னால் எங்கேருந்தாவது லிக்விடேட் பண்ண முடியல இம்மீடியட்டாக அப்படின்னா நம்ம கையிலேருந்து போட வேண்டிய அமௌண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் லிக்விஃபை பண்ணி நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ இது வந்து தனியாக லிக்விட் கேஷ்ன்னு சொல்லி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது 3 முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக பேசிக் கேட்டகரியிலேயே நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் கன்சிடர் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வந்து பிபிஎஃப். ஸோ கவர்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச அதிக பர்சன்டேஜ் கொடுத்து ரிட்டர்ன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரே சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். பிஎஃப் இல்லைங்க, பிஎஃப் வந்து உங்கள் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கறது அது தனி. அது வந்து உங்கள் கான்ட்ரிபியூஷனும் இருக்கும், கம்பெனிஸ் கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். இது வந்து பப்ளிக் பிபிஎஃப். ஸோ இது வந்து நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிபிஎஃப் வந்து நீங்கள் உங்கள் ப்ரைவேட் பேங்க்ஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ government will decide, it's a fixed returns interest percentage, maybe like 8 point so and so. Any date la avlo 8 point some percentage irukku. So that is one of the really good investment. என்ன பிபிஎஃப்ல அப்படின்னா ஒரு 15 years 10 years நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக அதோட வேல்யூ நமக்கு இப்போ தெரியாது. நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே மேபி ஃபார் யுவர் கிட்ஸ் ஒரு இஃப் தே ஆர் இன் த ஸ்கூலிங் ஆர் இந்த டீனேஜ் ஃபேஸில் இருக்கும்போது ஸ்லோவாக அவங்களுக்கு பிபிஎஃப் நீங்கள் இனிஷியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒர்க் முடித்து ஃபேமிலியோட செட்டில் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் அவங்க கையில் வரும். அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிபிஎஃப்பையும் நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பிபிஎஃப்பும் சேம் நீங்கள் 15 years வரைக்கும் வச்சுட்டு மேபி ஃபியூ இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் கூட இருக்குது. பட் ஒன்று நீங்கள் பிபிஎஃப்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இட் இஸ் அ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லும்போது எவ்ரி இயர் நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது, அதாவது ஏப்ரல் டு மார்ச், ஸோ ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் bigger the amount you put in the beginning of the financial year, your interest is going to be very high. உங்களுக்கு கிடைக்க போகிற ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்பிஎஸ்லேயோ பிபிஎஃப்லேயோ என்னை பொறுத்த வரைக்கும் மேபி வித்தின் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட்டை டைரெக்டாக பிபிஎஃப்ல முதல்லையே போடுறது ரொம்ப நல்லது. ஒரே டோட்டல் லம்சமாக போடுறது தான் ஆக்சுவலி பெனிஃபிட். பட் முடியாதவங்க இட்ஸ் ஓகே, தே ஸ்பிளிட் இட் அப் அண்ட் எப்போ கையில் ஃபண்ட்ஸ் இருக்கோ தே வில் கீப் ஆடிங். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் போடுறபடி போடலாம், பட் கேப்பிங் இஸ் லைக் 1,50,000. அண்ட் சேம் பிபிஎஃப் உடைய அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ஓல்டு ரெஜிமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 80Cக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரிட்டர்ன்ஸ்க்கு நீங்கள் ஃபைல் பண்ணி இதை வந்து நீங்கள் உங்களோட சேவிங்ஸை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பிபிஎஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிபிஎஃப் இல்லாதவங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பிஎஃப் பற்றி பேசணும். ஸோ பிஎஃப் இஸ் வெரி பேசிக். யாரெல்லாம் நல்ல ஒரு எம்என்சிலேயோ இல்லை ஏதாவது கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணாலே கண்டிப்பாக பிஎஃப் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா விபிஎஃப்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும், வாலண்டரி பிஎஃப், விச் இஸ் அகைன் ஒன் ஆஃப் அ குட் வெரி சேஃபஸ்ட் அண்ட் செக்யூர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக விபிஎஃப் ஆப்ட் பண்ணுறது தப்பே இல்லை, பட் ரொம்ப ஹை பர்சன்டேஜ் வச்சுக்க வேண்டாம். ஸோ விபிஎஃப் ப்ராபப்ளி 8% ஆஃப் யுவர் சம்திங் இருக்கலாம், இல்லை மேபி ஐ திங்க் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெடியூஸ்னு நினைக்கிறேன். ஸோ விபிஎஃப் ஆப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் உங்கள் கம்பெனிக்கிட்ட கேட்டு வாலண்டரி பிஎஃப்னு சொல்லி இன் அடிஷன் டு த பிஎஃப் தட் யூ கான்ட்ரிபியூட்
வாலண்ட்ரி பிஎஃப் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக உங்கள் சைட்லேருந்து தான் இருக்கும், கம்பெனி சைட்லேருந்து இருக்காது. ஸோ வாலண்ட்ரி பிஎஃப்க்கு உங்களுடைய சேலரியிலேருந்தே தே வில் டிடெக்ட், அண்ட் இது எல்லாமே வந்து ரிட்டையர்மெண்ட் இதுக்கான பெனிஃபிட்ஸ் மாதிரி அது போய் சேரும். ஸோ அதோடைய ரிட்டர்ன்ஸ் வேல்யூவும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். பட் இது எல்லாமே நான் சொல்கிறது வெரி சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இதில் போடுற அமௌண்ட் எதுவுமே வந்து கண்டிப்பாக ரிஸ்கே இல்லை. வெரி சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இதில் போடுற அமௌண்ட் எதுவுமே வந்து கண்டிப்பாக ரிஸ்கே இல்லை, ஜீரோ ரிஸ்க், பிகாஸ் இட் இஸ் ஆல் ட்ரிவன் பை கவர்மெண்ட், அண்ட் வாட் எவர் யூ ஹவ் புட் இன் கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் இதையெல்லாம் தாண்டி நிறைய பேர் யோசிக்கலாம், என்கிட்ட ஆல்ரெடி எல்ஐசி பாலிசி இருக்குது, நான் 2 பாலிசி எடுத்து வச்சுருக்கேன், 3 எடுத்து வச்சுருக்கேன், இப்போ நான் அதெல்லாம் டெர்மினேட் பண்ணிவிட்டு நான் போய் இப்போ புதுசாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா? ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸை வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி பாலிசி இது வரைக்கும் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா மேபி ஐ வில் சே டோன்ட் டேக் ஃபர்தர். ஏன்னா எல்ஐசியை விட now there are like multiple ways you can invest சேஃபாக கூட, and you can get a better returns. பட் இன்கேஸ் நீங்கள் எல்ஐசி பாலிசி ஹோல்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி தான். சர்டைன் லாக் பீரியட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ டில் த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் அந்த சம் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அஷ்யூர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் மேண்டேட்ரி, டேர்ம் இன்சூரன்ஸ் இது 2, தேர்டு வந்து கொஞ்சம் லிக்விட் கேஷ் நம்ம கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும், ஃபோர்த்து வந்து பிபிஎஃப் இல்லாதவங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபிஃப்த்து வந்து என்பிஎஸ் பற்றி சொல்லணும்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். இது வந்து நிறையா வேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ராபப்ளி உங்கள் கம்பெனிலேயே நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து லைக் டேக்ஸ் சேவிங் பர்பஸ், காம்பவுண்டிங். ஸோ எவ்ரி இயர் டியூரிங் த ஸ்டார்ட் ஆஃப் த மந்த்தே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண, ஸ்டார்ட் ஆஃப் த இயர் மேபி த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அட் த ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அட் த ஏஜ் ஆஃப் 58-60 உங்களுக்கு அதோட மொத்த ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ என்பிஎஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரேட் சேவிங் ஸ்கீம், சேஃபஸ்ட் சேவிங் ஸ்கீம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்துட்டோம், ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்துட்டோம், லிக்விட் கேஷ் பார்த்தாச்சு, பிஎஃப், விபிஎஃப், பிபிஎஃப், என்பிஎஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கவே இருக்குது நம்ம எல்லோரும் பண்ணுறது, எஃப்டியில் போடுறது இல்லை ஆர்டியில் போடுறது. எஃப்டியில் நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்ம கேஷ் பேலன்ஸ் இருக்குது, அதை தூக்கி நான் அழகாக எஃப்டியில் போடுறேன், எஃப்டிலேருந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது, அந்த ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக நான் அதை எடுக்கும்போதோ ஆர்டி போடுவேன், ரெக்கரிங்காக அது போட்டுகிட்டே இருக்கும்போது எவ்ரி இயர் எனக்கு அது க்ளோஸ் ஆகும்போது இதை எடுத்து என்னுடைய சில்ட்ரனோட ஸ்கூல் ஃபீ கட்டுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்னோடய டியூஷன் ஃபீ கட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஆர் எனக்கு வந்து இந்த 1 இயரில் இந்த ஒரு பர்டிகுலர் வெஹிக்கிள் வாங்கணும், நான் அதுக்காக சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்காக எஃப்டி ஆர்டி போட்டுட்டு வருவாங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் எஃப்டி ரிட்டர்ன்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மேபி 0.25 ஆர் 0.5% ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் when you compare to all other savings, என்னெல்லாம் வே ஆஃப் சேவிங்ஸ் நீங்கள் பண்ண முடியுமோ எனக்கு தெரிஞ்சு எஃப்டி வந்து இட்ஸ் நாட் ஐடியல். நீங்கள் நிறைய அமௌண்ட்டை கொண்டு போய் எஃப்டியில் போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே லாக் ஆகிடும். அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. ஸோ இன்ஃப்ளேஷனுங்கிறது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நான் எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணி உங்களுடைய கரண்ட் வெல்த் என்னன்னு தெரிஞ்சுக்க சொன்னேனோ அதே மாதிரி நீங்கள் எவ்ரிடே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது பொருள் நீங்கள் வாட் எவர் யூ எய்தர் ஸ்பெண்ட் ஆர் வாட் எவர் யூ கெயின் அதை நோட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களோட இன்கமையும் நோட் பண்ணிட்டு வாங்க, உங்களோட எக்ஸ்பென்ஸையும் நோட் பண்ணிட்டு வாங்க. அதை கேட்டகரைஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது, நிறையா ஃப்ரீயாக சாஃப்ட்வேர் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ கிராசரிஸ்னால் நீங்கள் அதுக்கு தனியாக ஆட் பண்ணிட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். எவ்ரி மந்த் நான் எதில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எவ்ரி மந்த் அது இன்க்ரீஸ் ஆகுதா, ஸோ நீங்கள் குறைக்கணும்னு நினச்சாலும் எதில் கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய எக்ஸ்பென்ஸை நோட் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை பற்றின கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ க்ளீனாக ஒரு நார்மல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் உங்களோட எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம் அதை எவ்ரி மந்த் நோட் பண்ணிவிட்டு வாங்க. மேபி ஒரு குவார்ட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க.
ஸோ உங்களுடைய ஸ்பெண்டிங் பேட்டர்ன் பார்த்துட்டு நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த இயர் உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் விலைவாசி எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட் மந்த் ஆஃப் த இயரில் இருக்கும்போது கிராசரிஸ்க்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். மேபி ஆஃப்டர் அ 12 month ஐ ஆம் ஸ்பெண்டிங் ஸோ எக்ஸ் அமௌண்ட். இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுடைய எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் கொடுக்குமா அப்படின்னா இட்ஸ் அ கொஷின் மார்க். ஸோ உங்களோட இன்ஃப்ளேஷனை அது கண்டிப்பாக பீட் பண்ணாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்டியில் போட வேண்டாம் அப்படின்னு தான் என்னுடைய பர்சனல் சஜஷன். பட் ஓகே, நீங்கள் இட்ஸ் யுவர் கால், வெதர் யூ ஹேவ் டு புட் இட் இன் எஃப்டி ஆர் நாட். பட் எஃப்டியை தாண்டி வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இன்றைக்கி என்னென்ன இருக்குது, எந்தெந்த வேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதில் வந்து ரிஸ்க் அதிகம், எது ரிஸ்க் இல்லை, எது மீடியம் ரிஸ்க், அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லேயே ரிஸ்க் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்லேயே எதுலலாம் போட்டால் கொஞ்சம் சேஃப் ரிஸ்க், எது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க், இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாம் நான் இப்போ இது வரைக்கும் பேசின எல்லாமே ரொம்ப பேசிக். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருப்பீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதை. இன்கேஸ் இந்த லெவலுக்கே நிறையா பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் இதுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இதை போய் நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இதை சொல்லி அவங்கள கண்டிப்பாக சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். சேவிங்ஸ் இல்லாமல் க்ரோத் கிடையாது. நான் என்னுடைய வியூ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் கிளாஸ் போகிறதுக்காகவோ வேறு எதுக்காகவோலாம் சேவிங்ஸ் பண்ண சொல்லலை. நீங்கள் இப்போ மிடில் கிளாஸில் இருக்கீங்க, மேபி அனதர் 10 yearsல நீங்கள் அதே மிடில் கிளாஸில் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இங்கே இருப்போம், நம்மளை தாண்டி பீப்புள் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூ ஆர் மூவிங் பேக்வர்ட்ஸ். நீங்கள் அதே இடத்துல இருந்தாலும் யூ ஆர் ஜஸ்ட் மூவிங் பேக்வர்ட்ஸ். ஸோ நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட ஸ்டேட்டை ரீடைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன், நாலேஜ் எஸ்பெஷலி நிறைய தெரிஞ்சுக்கும் போது, உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும் போது, டைவர்சிஃபை பண்ணும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவை, உங்கள் சேவிங்ஸை நீங்கள் பக்காவாக டைவர்சிஃபை பண்ணும்போது சேஃப்டியும் இருக்கும், ரிட்டர்ன்ஸும் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக க்ரோத்தும் இருக்கும். ஸோ மேபி அந்த என்னென்ன டிஃப்ரெண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி மேபி ஒரு 2 key points நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேர்ள் சில்ட்ரனுக்கு சில ஸ்கீம்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் கேர்ள் கிட்ஸ் இருக்கோ கண்டிப்பாக அவங்க அதை அப்ளை பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அது ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்குது, ப்ளஸ் இட்ஸ் அ கவர்மெண்ட் இது. ஸோ இட் இஸ் வெரி சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ அதில் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இன்னொரு நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கிராஜுவிட்டின்னு ஒன்று வரும். ஸோ அந்த கிராஜுவிட்டி வந்து பாலிசி என்ன அப்படின்னா, இந்தியன் பாலிசி, இட்ஸ் லைக் யூ ஹேவ் டு ஒர்க் இன் தட் கம்பெனி ஃபார் 5 years. நீங்கள் 5 yearsக்கு ஒரு நாள் நீங்கள் கம்மியாக ஒர்க் பண்ணால் கூட கிராஜுவிட்டி அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஐடியில் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஜம்ப் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. பட் அதுக்கேற்ற மாதிரி தே see a very good hike. So they decide, okay, this hike is much better, so let me not wait for 5 years to get that and let me jump. அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. பட் என்னோட சஜஷன் என்னென்னா, ஒரு கம்பெனியில் அட்லீஸ்ட் நீங்கள் 5 years இருந்தீங்கன்னா நீங்கள், ஏன்னா கிராஜுவேட்டிங்கிறது உங்கள் காசு தான், ஸோ அது உங்களுக்கு சேர வேண்டியது. அதை நீங்கள் ஒரு வேளை 5 yearsல நீங்கள் அதை 5 years கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, இன்னொரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மொத்த அமௌண்ட்டும் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஏங்க உங்கள் காசை எதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்? ஸோ ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 years ஒரு கம்பெனியில் இருந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிராஜுவிட்டியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூ மேக் யுவர் சாய்ஸ் வெதர் யூ வாண்ட் டு பி இன் த கம்பெனி ஆர் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ ஜம்ப், திங்க் அபவுட் இட். ஜம்ப் பண்ணணும்னு சொல்லுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஒரு பிளான் இருந்ததுன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு 3 years 4 years ஒர்க் பண்ணிட்டீங்க, மேபி திடீர்னு உங்களுக்கு தாட் ப்ராசஸ் வரலாம், இல்லை நான் ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் சில ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணணும். ஓகே, இன்னும் ஒரு 1 year நம்ம புஷ் பண்ணோன்னா கிராஜுவிட்டியும் நமக்கு இருக்கும், அதோட பெனிஃபிட்ஸும் இருக்கும். மேபி 1 year கழிச்சு நம்ம ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்னும் பெட்டர் சேலரிக்கு நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, வேரியஸ் அசெட் கிளாஸஸ்.
ஸோ இதுவும் எப்படி அப்படின்னா, இதில் இந்த அசெட் கிளாஸ் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது மேபி நான் ஒரு ப்ரையாரிட்டி மாதிரி சொல்ல போகிறேன். அதாவது எது கண்டிப்பாக இருக்கணும், எது இருந்தால் பெட்டர், இது இல்லைனாலும் ஓகே, பட் இதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோத் இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ வேரியஸ் அசெட் கிளாஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அசெட் கிளாஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா கோல்டு. கோல்டு அப்படிங்கிறத நம்ம நினைப்போம் கோல்டு ஜஸ்ட் போய் ஒரு ஃபங்க்ஷனுக்காகையோ இல்லை நம்ம ஒரு மேரேஜ் வெட்டிங்காகையோ சேர்த்து வச்சு நம்ம இது பண்ணுறதுன்னு. கோல்டு அப்படி இல்லைங்க. கோல்டோடைய வேல்யூ என்றைக்குமே குறைய போகிறதில்ல. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பர் கிராம் 10,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அண்ட் அதர் திங்ஸ் 10,000க்கு வந்துருச்சு. இன்னும் மேபி நெக்ஸ்ட் மெனி இயர்ஸ் கம்மிங் கோல்டோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆக போகிறதில்ல. இட் மே ஈவன் கோ டு 20,000 30,000 பர் கிராம். நான் சொல்கிறது பர் கிராம். ஸோ கோல்டு இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அசெட் தட் யூ ஹேவ் டு ஹோல்ட். ஸோ இப்போது நம்ம கோல்டை பற்றி பேசிட்டோம். ஆனால் கோல்டில் மொத்தம் ரெண்டு வே ஆஃப் சேவிங் இருக்குது. இதுதான் நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக கோல்டுனாலே எல்லோரும் நேராக ஒரு ஷாப் போயிட்டு இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தே பே இட் அதில் அவங்க பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிடிச்சிருப்பாங்க, வேஸ்டேஜு, சேதாரம், செய்கூலின்னு சொல்லி உங்களால் நீங்கள் வாங்குகிற கிராம்ஸுக்கு நீங்கள் அதை விட அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஃபிசிக்கல் கோல்டு வாங்க வேண்டாம்னு சொல்லலை, வாங்குங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபங்க்ஷன் வெட்டிங் இதெல்லாம் போடுறதுக்கான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. பட் யூ கீப் எ லிமிட். லெட்ஸ் சே ஒரு 400 கிராம்ஸ். ஒரு 400 கிராம்ஸ்க்கு நீங்கள் கோல்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கு மேலே என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இன்னும் எங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டு தான் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மேபி கோல்டு காயினாக போகலாம். கோல்டு காயினாக வாங்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்காது. ஸோ நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு இன்னும் பெட்டராகவே உங்களுக்கு கோல்டு கையில் இருக்கும். ஸோ வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று இருக்குங்க. இதுதான் நிறைய பேருக்கு தெரியாது. இது கோல்டு ETF. ஸோ ஒரு சின்ன டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு கோல்டு பீஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. அந்த கோல்டு பீஸில் நீங்கள் தினம் ஆர் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ரெகுலராக அது மாட்டுக்கு சமப்பாகி அதோட வேல்யூ. ஸோ கோல்டோட வேல்யூ எப்போல்லாம் ஏறுதோ கோல்டு பீஸோட வேல்யூ ஏறும். ஸோ இன்னியோட கோல்டு பீஸோட ரேட் சம்வேர் 82 83ல் இருக்குங்க. மேபி ஒரு 1 இயர் முன்னாடி அது ஒரு 60ஸ்ல இருந்தது. ஸோ அந்த டைமில் நீங்கள் கோல்டில் போட்டுருந்தீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு மேபி லைக் மோர் தென் 30% உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கோல்டு பீஸில் நீங்கள் போட போகிறது ஜஸ்ட் உங்களுடைய அமௌண்ட்டை, இட்ஸ் லைக் எ கேஷ். ஸோ நாளைக்கு நீங்கள் அதை செல் பண்ணும்போது கோல்டு பீஸை நாளைக்கு நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே அந்த அன்னைக்கான கோல்டு வேல்யூ என்னவோ அன்றைக்கி எவ்வளோ பர்சன்டேஜ் அது ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததோ அதை அப்படியே நீங்கள் லிக்விஃபை பண்ணி கேஷாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம், ஒரு இடத்துல போய் கோல்டை செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கோல்டு அடமானம் வச்சு அதை கேஷை லிக்விஃபை பண்ணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ கோல்டு பீஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் gold investment. But before that try to have physical gold for up to 300 to 400 grams சேர்க்க முடிஞ்சால் அதுக்கு எஃபர்ட் போடுங்க. பட் இல்லை எனக்கு ஃபிசிக்கல் கோல்டை விட, ஏன்னா ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் அது பேங்க்கில் வைக்கணும், லாக்கர் ஓப்பன் பண்ணணும், அது இயர்லி லாக்கரோட ஃபீலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, சேஃப்கார்ட் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ கோல்ட் பீஸ் இஸ் வெரி சேஃப். போகிறீங்க, உங்களுக்கு என்றைக்கெல்லாம் தோணுதோ எப்பப்பெல்லாம் தோணுதோ உங்களுடைய குட்டி, பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் 82 rupees வேல்யூ தான். ஸோ நீங்கள் 82 rupees நீங்கள் கொடுத்து ஒரு கோல்ட் பீ வாங்கினீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு கோல்ட் பீ இது இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணி அக்யூமுலேட் பண்ண உங்களுக்கு கோல்டு வேல்யூ ஏறும்போது கோல்ட் பீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறி இருக்கும். ஸோ த இன்ட்ரெஸ்ட் ஆர் மேபி த ப்ராஃபிட் தட் யூ கெட் வில் பி எனார்மஸ். ஸோ யோசிங்க, கண்டிப்பாக கோல்டு பீஸில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்னங்க, கோல்டு அசெட் கிளாஸ், முக்கியமான அசெட் கிளாஸில் கோல்டு ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் என்னங்க, ஓன் ஹவுஸ் தான். நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்கும் ஓன் ஹவுஸ் கட்டியே ஆகணும், கடன் வாங்கியாவது கட்டிடணும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாதது என்னென்னா,
எவ்வளோ கடன் வாங்கலாம், எந்த பேங்க்கில் கடன் வாங்கலாம், எந்த பேங்க் வந்து எந்த பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, நாளைக்கு ஏதாவது ரிப்போ ரேட் சேஞ்ச் ஆனால் எந்த பேங்க் வந்து இம்மிடியட்டாக அதை எஃபெக்ட் அவங்களே அப்ளை பண்ணுறாங்க, இல்லை நம்ம போய் ரிக்வஸ்ட் பண்ணாதான் அந்த பர்சன்டேஜை சேஞ்ச் பண்ணுறாங்களா, இதை பற்றின எந்த ஐடியாவுமே இல்லாமல் சரி வீடு வாங்கணுன்ற ஆசையில் அவங்கக்கிட்ட இருக்கிற மொத்த சேவிங்ஸும் எடுத்து போட்டு மீதி எல்லாத்துக்கும் லோன் வாங்கி ஒரு வீடு வாங்குவாங்க. நான் வீடு வாங்க வேண்டாம்னு சொல்லலை, அது உங்களோட ட்ரீமாக இருக்கலாம். அது வந்து நம்மளுடைய நம்ம கல்ச்சரில் நம்ம இதுலேயே நம்ம உள்ளேயே இம்பைப் பண்ணிட்டாங்க, ஒரு வீடுன்றது நம்ம ஒன்று வாங்கணும், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா புக்ஸ் அண்ட் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட தே ப்ரிஃபர் டு ஸ்டே இன் ரெண்டல் ஹவுஸ் தேன் பையிங் எ ஓன் ஹவுஸ், அன்லெஸ் தேர் இஸ் அ ரீசன் எனக்கு ஓன் ஹவுஸ் வாங்கணும்னு ஒரு ட்ரீம் இருக்குது அண்ட் ஐ கேன் டெஃபினெட்லி அக்காமடேட் தட். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வீடு வாங்கலாம், தப்பே கிடையாது. பட் கடனாளியாக ஆகிடாதீங்க, நிறையா அமௌண்ட் கண்டிப்பாக வாங்கி வீடு வாங்காதீங்க. ஸோ இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணிவிட்டு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் லாக் ஆயிடுவோம். ஸோ நம்ம சேலரியில் பாதி இஎம்ஐக்கே போயிடும். மீதி இருக்கிற அமௌண்ட்டில் எப்படி சேவிங்ஸ் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளுடைய எவ்ரி மந்த் வில் பி லைக் ரஷ்ஷிங், எப்படி இதை பேலன்ஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ஃபீஸ் கட்டணும், எப்படி இதை பண்ணணும், நிறையா செக் வரும். ஸோ நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன், நீங்கள் உங்களுக்கு பிளான் பண்ணிட்டீங்க வீடு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு கிளியராக பிளான் பண்ணி அதுக்கு நல்லா ப்ரீ ஸ்டடி பண்ணி ஃபஸ்ட்டு எந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்கணுமா, அதோட பெனிஃபிட் என்ன, தனியாக வீடு கட்ட போகிறீங்களா, வில்லா மாதிரி கட்ட போகிறீங்களா, இல்லை கிரவுண்ட் வாங்கி அதில் நீங்கள் கட்ட போகிறீங்களா, இது எல்லாத்த பற்றியும் தனியாக கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்கோ அதில் எவ்வளோ உங்களால் அப் ஃப்ரண்ட் நீங்கள் கொடுத்துட்டு மீதிக்கு லோன் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா லோன் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மந்த்லி உங்கள் இன்கம்லேருந்து பாதி கண்டிப்பாக ஹோம் லோனுக்கே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப் ஃப்ரண்ட் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண முடியுமோ பே பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு அதுக்கான ஆக்ஷனை எடுங்க, சேவ் பண்ணி ஒரு இனிஷியல் அமௌண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு 30% 40%க்கு லோன் எடுத்திங்கன்னா இட்ஸ் அ வைஸ் டெசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுலேயும் எந்த பேங்க் சூஸ் பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, எந்த டைமில் வாங்கலாம், ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ரியல் எஸ்டேட் வந்து பூமில் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி ஏரியாவில் வாங்கலாம், ஆல்ரெடி ரொம்ப ரிச்சாக ஆல்ரெடி ரொம்ப வேல்யூ அதிகமான ஏரியாவில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருக்கா, இல்லை கொஞ்சம் அவுட்டரில் வாங்கிட்டு ஃப்யூச்சருக்கு வெயிட் பண்ணலாமா, இதை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். நிறையா யூடியூப் சேனல் வீடியோஸ் இருக்குது, ஒவ்வொன்றா ஸ்பெண்ட் பண்ணி டைம் நிறைய பேரோட டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்குங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் இறங்கிட்டீங்க அதுலேருந்து வெளில வர முடியாது. ஃபுல்லாக நீங்கள் கடனை முடிச்சுட்டு அப்புறம் தான் அந்த வீடு உங்கள் பேரில் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வீடு வாங்க வேண்டாம்னு சொல்லலை, வாங்குங்க. பட் அதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டடி பண்ணிவிட்டு யூ கெட் இன் டு தட். தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க, நான் அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குறதோ வீடாக வாங்குறதோ நாளைக்கு வந்து ஒரு டிப்ரிஷியேஷன் தானே, நான் வாங்கிறத விட ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் வந்து மேபி அந்த ஏரியாவில் க்ரோத் இல்லை நிறையா இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கும்போது இட் ஹேஸ் அ டிப்ரிஷியேஷன் வேல்யூ. எனி பில்டிங் ஹேஸ் அ டிப்ரிஷியேஷன் வேல்யூ. கிரவுண்டு அப்படி கிடையாது. ஸோ நான் கிரவுண்டு வாங்கலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்போ நிறையா ஃபார்ம் லேண்ட்ஸ் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மச் பெட்டர் தேன் பையிங் அ ஹவுஸ். ஆனால் இப்போ நீங்கள் ஆல்ரெடி வாடகை வீட்டில் இருக்கீங்க, நிறையா ரெண்ட் பே பண்ணிகிட்ருக்கீங்க, லேண்ட் என்ன ஆகும் எங்கே போகும்னே தெரியாது அப்படின்னு முடிஞ்சால் ஒரு லேண்ட் வாங்குங்க, சுற்றி காம்பவுண்ட் ஃபென்ஸ் கட்டிட்டு ஜஸ்ட் லிவ் இட். கண்டிப்பாக பாப்புலேஷன் ஏறிட்டே தாங்க இருக்குது. சென்னைன்றது முன்னாடி எங்கேயோ இருந்தது, இப்போ சென்னை வந்து தாம்பரம் தாண்டி பெருங்களத்தூர் தாண்டி ஊரப்பாக்கம் தாண்டி மஹிந்திரா சிட்டி வரைக்கும் போயாச்சு, இன்னும் இடமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து லேண்ட் எங்கே வாங்கினாலும் இட் இஸ் அ அசெட். இட் டெஃபினெட்லி இட் வில் க்ரோ. பட் அதுக்கு ஏற்ற டைம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களால் டைம் கிடைக்கும் போது அப்பப்போ போய் கொஞ்சம் லேண்டை செக் பண்ணிவிட்டு
ஓரளவுக்கு எல்லாம் கிளியராக டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியராக இருக்கான்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண கோல்டு, ப்ராப்பர்ட்டி ஆர் ஓன் ஹவுஸ் ஆர் லேண்ட், இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அசெட் கிளாஸ் டைப் 1, ரொம்ப முக்கியமான அசெட் கிளாஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கணும். வீடை பொறுத்த வரைக்கும் ஓகே, நான் இப்போ வீடு வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ரெண்டலில் ஐம் டோட்டலி கம்ஃபர்டபுள், நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நாளைக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும்போது ஐ வில் பை அ ஹவுஸ் வென் டைம் டிமாண்ட்ஸ்னால் தட் இஸ் ஆல்சோ வெல் அண்ட் குட் ஆப்ஷன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம அசெட் கிளாஸ் 2 போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற நிறைய விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறையா பேருக்கு இந்த மாதிரி சேவிங்ஸ் இருக்கா, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறதே தெரியாமலும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவே அதுக்காக தான். ஸோ இன்கேஸ் இது உங்களுக்கு புதுசாக இருந்து நீங்கள் இதுலேருந்து எதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸோடு ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பார்த்து இதுலேருந்து அவங்களால ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சு அவங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி அவங்களால ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக முடிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட். ஸோ அசெட் கிளாஸ் 2ல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். மேபி லெவல் 1, இதில் வந்து நான் ஏன் இது லெவல் 1 லெவல் 2 சொல்கிறேன்னா அந்த ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து இருக்குது, எது வந்து ரொம்ப ரிஸ்க்கு எது ரிஸ்க் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நீங்கள் எங்கே பார்த்தாலும் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்கள் அங்கே கேஷுவலாக பேச ஆரம்பித்தா கூட எல்லாருமே நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிருக்கேன்டா ஏன்னா, பட் அவங்க என்ன மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்காங்க, அது எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட், அதுக்கு அவங்க கொடுத்த காசில் எவ்வளோ கமிஷன் போகுது, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டா இல்லை எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிருக்காங்க, மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இது எதுவுமே தெரியாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே இறங்கினா கண்டிப்பாக ரிஸ்க்கு தாங்க. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்டியில் விட உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகலாங்க, தப்பே இல்லை. ஸோ உங்கள் சாய்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட், பட் டெஃபினெட்லி சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டு இம்பேக்ட் ஆகும். ஸோ உங்களோட சாய்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் எதில் போடுறீங்க, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இந்த 3 கேட்டகரி மேபி எல்லாருக்கும் தெரியலாம். பட் இதை தவிர்த்து நிறையா இருக்குது, நம்ம அது தனியாக கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடலாம். பட் இது விட நான் சேஃபஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன், இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, தெரிஞ்சிருந்தாலும் இது வரைக்கும் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. விச் இஸ் நத்திங் பட் பாண்ட்ஸ். ஓகே, பாண்ட்ஸ்ன்னு வரும்போது நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது, ப்ரைவேட் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாண்ட்ஸில் நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை, இதை எப்படி வாங்கணும், எங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அகெயின் நம்ம பாண்ட்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி பேசும்போது நான் உங்களை கண்டிப்பாக அதில் கைட் பண்ணுறேன். பட் செக்யூர் பாண்ட் வாங்கணும், ஒரு கவர்மெண்ட் பாண்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற அமௌண்ட் வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். 10 lakhs 5 lakhsக்குலாம் நல்ல கவர்மெண்ட் 10 lakhsக்கு கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி செக்யூர்ட். பட் மற்ற பாண்ட்ஸ்லாம் செக்யூர் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பாண்ட்ஸ்க்கும் ரேட்டிங்ஸ்லாம் இருக்குது, நிறையா கிரைசில் ரேட்டிங்ஸ் அண்ட் அதர் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பாண்ட் செலக்ட் பண்ணும்போது அதோடைய ரேட்டிங் என்ன, அதோட ரிஸ்க் அப்பிடைட் என்ன, அது எந்த மாதிரி கம்பெனி, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பாண்ட்ஸ் வில் கிவ் யூ அட்லீஸ்ட் 9 to 10% ரிட்டர்ன்ஸ் ஈஸிலி. இது வந்து எந்த கவர்மெண்ட் ஸ்கீமும் கொடுக்காது. ஸோ கண்டிப்பாக பாண்ட்ஸை பற்றி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன் டே ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் த ரைட் பாண்ட்ஸ். பாண்ட்ஸில் ரிஸ்க் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லலை. சேஃப் அண்ட் செக்யூர்ட் பாண்ட் இருக்குது, அதில் ரிஸ்க்கு கிடையாது. பட் மற்ற பாண்ட்ஸ்லாம் நீங்கள் 1 lakhக்கு இருக்குது. யூ கேன் ஈவன் இன்வெஸ்ட் அட் வெரி ஸ்மால் அமௌண்ட் லைக் 10,000 20,000க்குலாம் இருக்குது. டென்யூர் வந்து ரொம்ப கம்மி, லைக் 1 yearக்கு இருக்குது, 6 monthsலேயே. ஒன்லி அட்வான்டேஜ் என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் எப்போ வேணால் திருப்பி பிரேக் பண்ணி வெளில எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் பெருசாக எக்ஸ்ட்ரா சார்ஜோ கேன்சலேஷன் எதுவும் இருக்காது. ஸோ அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்துடும், ப்ளஸ் பிரின்சிபலும் நீங்கள் வந்துடும் இன்கேஸ் எமர்ஜென்சி நீங்கள் பிரேக் பண்ணணும்னா. பட் பெஸ்ட் திங் இஸ், நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதில் ஃபுல் சைக்கிள் இருக்கிறது நல்லது. அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ தட் யூ என்ஜாய் த ஃபுல் பெனிஃபிட் ஆஃப் தட் பர்டிகுலர் saving that the investment that you put in. So bonds we will discuss separately, but bonds கண்டிப்பாக
இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பாண்ட்ஸ் பேசியாச்சு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேசியாச்சு. இதெல்லாம் வந்து நான் இன்னி வீடியோவில், ஏன்னா ஆல்ரெடி 45 மினிட்ஸ் நம்ம பேசிட்டோம். இவ்வளோ நேரமே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பொறுமை இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ நான் குயிக்காக முடிச்சிடுறேன். இன்றைக்கி வந்து நான் என்னென்ன வே ஆஃப் இன்வெஸ்டிங் லெவல்ஸ் இருக்குன்றதை பற்றி தான் பேச போகிறேன். பட் ஒவ்வொன்றத்தை பற்றி டீப்பாக பேசணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எதை பற்றி உங்களுக்கு நிறையா தெரியணும், எதில் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்காக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லோரும் பேசிட்டோம். ஸோ வேறு என்னங்க, ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் யூ கேன் பை ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸ்லேயும் அகைன் பல கேட்டகரி இருக்குது. டெய்லி பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபுல்லாக நிறையா பேர் இந்த ஸ்டாக் வாங்க, அந்த ஸ்டாக் வாங்க, இது வாங்க, இந்த ட்ரேட் பண்ணு, இன்ட்ராடேட் பண்ணு, நிறைய டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்ஸ்னு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா the best thing that you have to do is it should be for a long term goal. Don't even do any intraday trading, or the F&O இது வேண்டாம். நமக்கு வேண்டியது a better return as compared to any other thing. If you are very அதை பற்றி ரொம்ப ஸ்டடி பண்ணி, ஏன்னா இதை வந்து நான் லக்குன்னு மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இதை பற்றி நீங்கள் படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக நிறைய பேர் டெக்னிக்கல்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டு அதை வச்சு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானா கண்டிப்பாக போகாது, உங்களை ஏமாற்றிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சரி எனக்கு டெக்னிக்கல்ஸோட எனக்கு ஃபண்டமெண்டல்ஸும் தெரியும், எனக்கு ஃபண்டமெண்டல்ஸில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸ் தெரியும், அது என்ன, ஒரு கம்பெனியோட போர்ட்ஃபோலியோவை எனக்கு பார்க்க தெரியும், ஒரு கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், ஆனுவல் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை பற்றின அனாலிசிஸ் எனக்கு பண்ண தெரியும், அதுக்கேற்ற மாதிரி என்னால் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ரிஸ்க் இருக்குங்க. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தேர்ட் திங் விச் இஸ் நத்திங் பட் குளோபல் மார்க்கெட், இந்த வேர்ல்டு எக்கானமி. எவ்ரிடே ஒவ்வொரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வார்ன்றாங்க, ரஷ்யா யுக்ரைன் வார், யூஎஸ் கேட்கவே வேண்டாம், உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் எவ்ரிடே இஸ் மேக்கிங் எ சேஞ்ச். இன்றைக்கி எழுந்தால் ஒருத்தருக்கு ஒரு டேக்ஸ், நாளைக்கு எழுந்தால் ஒரு டேக்ஸ், திருப்பியும் கேன்சல் பண்ணுறாங்க, திருப்பி தள்ளி போடுறாங்க. வேர்ல்டில் சுற்றி எங்கே எது நடந்தாலும் அது டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து நாலேஜை பயங்கரமாக டெவலப் பண்ணணும். ரேண்டமாக லக் பேசிஸில் யாரோ சொல்கிறாங்கன்னு ஷேர் மார்க்கெட்டில் நிறையா போட்டு ஏமாந்துடாதீங்க. நான் கண்டிப்பாக அதுலேயும் உங்களை கைட் பண்ணுறேன். பட் இதெல்லாம் வேரியஸ் வேஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் விச் வில் கிவ் யூ much better returns as compared to the previous asset class which I was speaking about. ஸோ இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு. இப்போது நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாங்க. இப்போ நம்மளாம் ஸ்டாக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் டைவர்சிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் ஏன் இந்தியாவிலேயே ஸ்டாக்ஸ் வாங்கணும், ஒய் ஷுட் ஐ நாட் இன்வெஸ்ட் இன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய நாஸ்டாக்கோ எஸ்என்பியோ இட் இஸ் ஹை, ஆல் டைம் ஹையில் இருக்குது. ரீசன் ஒன்றுமே இல்லைங்க, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே ஒரே டாபிக் தான், ஏஐ. வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இட்ஸ் ஏஐ. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்விடியா அப்படின்ற ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு சர்டைன் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னி டேட்டில் அது எத்தனை 100, அதாவது லைக் ஹவு மெனி டைம்ஸ், லைக் 3 times 5 times மேபி, ரைட் 500%. யோசிப்பீங்க நீங்கள், எஃப்டியில் எனக்கு 7% கஷ்டமாக இருக்குது, ஆனால் 1 இயரில் எனக்கு வந்து இந்த ஸ்டாக் 400 times எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, எஸ் அதுதாங்க உண்மை. அப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இப்போது இந்தியாவை தாண்டி ஃபாரின்லேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டுருக்கும்போது இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆக்சுவலாக விச் இஸ் லைக் கிரிப்டோ. அது ஒரு தனி டாபிக்ங்க. கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு தனி. இப்போது ஆக்சுவலாக கிரிப்டோ வந்து நல்ல பூமில் இருக்குது, பயங்கரமாக போயிட்டுருக்கு. பட் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரிப்டோனா என்ன, அதோடைய டெக்னிக்கல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேபி ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ கேன் கைட் யூ. பட் நம்ம ரொம்ப லோ லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி
எது மேண்டேட்ரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோமா, இதை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்லோவாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிப்போம். கொஞ்சம் ரிஸ்கியர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி பெட்டர் ரிட்டர்ன்ஸை எப்படி நம்ம ஈல்ட் பண்ணுவோன்றத நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூங்க. இதுதான் இன்னையோட வீடியோவுடைய கான்டென்ட்டு. ஸோ ஒரு குட்டி டிப் ஒன்று தரேன். கண்டிப்பாக எவ்ரி இயர் டேக்ஸ் மறக்காமல் ஃபைல் பண்ணிவிட்டு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். கண்டிப்பாக, இல்லைனா அது உங்களுக்கு இம்பேக்ட் இருக்கும். உங்களால் ப்ராப்பராக டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியலன்னா ஒரு ஆடிட்டரை வச்சு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண கற்றுக்குங்க. இன்னொன்று, நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு ஒரு நாமினியை ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு டபுள் செக் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் இதனால் கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறையா பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் ஆகிருக்கு. எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நாமினி இல்லாமல் ரிட்டர்னும் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் மேபி முன்னாடி பண்ணியிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட ஒரு வாட்டி போய் நாமினி கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கீங்களா, ஆட் பண்ணலன்னா பண்ணுங்கள். இன்கேஸ் ஆட் பண்ணியிருந்தா அவங்களோட நேம், ஸ்பெல்லிங் எல்லாம் அவங்களுடைய ப்ரூஃப், ஐடி கார்டு, அதாவது ஆதார் ஆர் எனி அதர் ஐடி ப்ரூஃபோட மேட்ச் ஆகுதான்றதை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 டிப் மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பேசலாம். நீங்கள் சொல்லுங்கள் எதை பற்றி பேசணும், எதை பற்றி டீட்டெயில்டாக பேசலாங்கிறத சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ. பை பாய்.